தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சீரவே தாழ்பணிந்தே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சீரவே தாழ்பணிந்தே அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவே நான் மலையாய் உயர்வடைவே தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரவே உன்னை கேட்க நான் சீரவே தாழ்பணிந்தே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நம்பிக்கையோடு நுழைகின்றோம். இந்த பாஸ்கா காலத்திலே நம்முடைய ஆண்டவருடைய உயிர்த்த பிரசன்னத்தை நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய இல்லங்களிலே, எங்கெல்லாம் அமைதியிலேயோ, எங்கெல்லாம் நிம்மதியில்லையோ, அங்கெல்லாம் அன்பான பிள்ளைகளே நாம் எல்லோரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனவே சிறப்பாக நம்முடைய உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அந்த அற்புதமான அமைதி, இந்த மகிழ்ச்சி நம்முடைய எல்லோருடைய உள்ளங்களையும் நம் எல்லோருடைய குடும்பங்களையும் நாங்கள் வாழுகின்ற நம்முடைய பங்கு, நம்முடைய சமுதாயம், ஏன் இந்த பிரபஞ்சத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த வேபம் தொலைக்காட்சி ஊடாக இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற அன்பு பிள்ளைகள் உங்கள் எல்லோருக்கும் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு உகந்த பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தகுதியினங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உள்ளத்திலே இருத்தி நம்முடைய ஆண்டவருடைய மன்னிப்புக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சி இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலைவாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவருடைய ஒன்றைப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்முடைய சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாகச் செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசித்தியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அத்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும், அவர் பிற இனத்தவருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பதிலுரையாக, என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாமுண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்களும் அது ஆட்சியின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலம்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகையை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. என் கடவுளே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். யோவான், நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். மேலும், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
Hallelujah, 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 Hallelujah. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 13வது அதிகாரம் இறைவசனங்கள் 31, 34, 35 முடிய. யூதாசு இறுதி இராவுணவின் அறையை விட்டு வெளியே போனபின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார். கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாக அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, நாம் எல்லோரும் நம்முடைய ஆண்டவருடைய ஜூபிலி ஆண்டுக்குள் இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய பிறப்பினுடைய 2025ஆம் ஆண்டை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறோம். அதனுடைய கருப்பொருளாக நாம் எல்லோரும் எதிர்நோக்கின் திருப்பணிகள் என்று சொல்லி நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். மேலுமாக இன்று நம்முடைய திரு அவையிலே பல அற்புதமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வாழ்வும் அவருடைய தலைமைத்துவ வழிகாட்டலும் நம் எல்லோருக்கும் ஒரு புதுவிதமான நம்பிக்கையை, உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கிறது. அதேபோல நாம் எல்லோரும் எதிர்பார்க்காத விதமாக தூய ஆவியானவருடைய அந்த அற்புதமான பிரசன்னத்தினாலே நம் எல்லோருக்கும் ஒரு புதியதொரு திருத்தந்தை 14வது சிங்கராயர் அவர்கள் தரப்பட்டிருப்பது, அன்பான பிள்ளைகளே,
நம்முடைய எதிர்நோக்கை இன்னும் ஆழப்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய விண்ணரசு கனவு. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தது இந்த கனவை நனவாக்க. இந்த ஆண்டவருடைய விண்ணரசை அன்பான பிள்ளைகளே ஆண்டவர் தொடங்கி வைத்து அதை பற்றிய போதனைகள் எல்லாம் நமக்கு தந்து, அந்த போதனைக்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்து, உயிரை கொடுத்து, உயிர்த்து முன்னேற்றம் அடைந்து நாமும் அதே வாழ்வை வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு தந்து, சிறப்பாக அன்பான பிள்ளைகளே அவர் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான வாழ்வு, அவருடைய போதனை, அவருடைய கட்டளை, அது நாங்கள் அவருடைய அன்பை, அந்த புதிய என்றும் என்றும் நேற்று இன்று நாளை என்றுக்குமே அந்த அன்பு கட்டளை புதிதாக இருப்பதாகவும், அந்த அன்பு கட்டளை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியும் அன்பான பிள்ளைகளே இந்த நாளிலே நமக்கு நம்பிக்கை தருகிறார். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்தை சுவைத்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய உயிர்ப்பினுடைய அன்புடைய பிரசன்னத்தை தந்து கொண்டிருந்தாலும் அன்பான பிள்ளைகளே, அந்த ஆண்டவருடைய அந்த உண்மையான பிரசன்னத்தை நம்முடைய ஊன கண்களால் எங்களால் காண முடியாது. ஆனாலும் அந்த பிரசன்னம் வல்லமை மிக்கது. அன்பானவர்களே, அது மட்டுமல்ல பிள்ளைகளே, அந்த வாக்களித்த அந்த கடவுள் நம்மோடு என்றும் இருப்புகிறார். அன்பானவர்களே, எனவே அவருடைய அன்பு பிரசன்னம் நம்மோடு என்றும் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழுவோம். அவருடைய இரண்டாவது வருகைக்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். இந்த காத்திருக்கின்ற பொழுது அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கஷ்டங்களை, பலவிதமான நோய்களை, பலவிதமான சந்தேகங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆனால் இப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து, வேதனையிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அன்பான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம் எல்லோரையும் எப்படி அன்பு செய்தாரோ அதே அன்போடு நாங்கள் மற்றவர்களை அணுக வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களை தேற்றி வழிநடத்த வேண்டும். அதேபோல அன்பான பிள்ளைகளே, அந்த அன்பு கட்டளையை வாழ்ந்து கடவுளுக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். எஸ் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைய முதலாவது வாசகத்திலே இந்த ஆண்டவருடைய திருத்தூதர்கள், சீடர்கள் அன்பானவர்களே தங்களுடைய அந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதாவது அவருடைய இந்த அன்பு கலந்த சாட்சிய வாழ்வினாலே அங்கு ஒரு புதியதொரு மக்கள் கூட்டம் உருவாகிறது. ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த விண்ணரசு அன்பானவர்களே திரு அவையாக உதயமாகின்றது. புறவின மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக பிள்ளைகளே ஆண்டவருடைய இந்த புதிய அவையிலே சேர்ந்து கொள்ளுகிறார்கள். கூடவே அவர்களை வழிநடத்திய சீடர்கள் அன்பானவர்களே பல்வேறுபட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த மக்களை தங்களுடைய விசுவாசத்திலே உறுதிப்படுத்துகிறார்கள். அன்பானவர்களே, இப்படியாக இருந்த பொழுதும் கூட அன்பானவர்களே இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அவர்களாலே இந்த சாட்சிய வாழ்வை வாழக்கூடியதாக இருந்தது. தாங்கள் சந்தித்த எல்லா விதமான எதிர்ப்புகள் மத்தியிலும் பிள்ளைகளே இதை ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த விண்ணரசை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு பல தடைகள் இருந்தாலும் அன்பானவர்களே அந்த ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகள், அந்த ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் அவரோடு இருந்தது. எஸ் ஆண்டவருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் அற்புதமான ஒரு காட்சி காணுகின்றார். என்ன காட்சி என்று சொன்னால் அன்பானவர்களே, ஒரு புதிய உலகத்தை அவர் காணுகிறார். அந்த உலகம் அன்பானவர்களே அதுதான் இந்த விண்ணரசனுடைய நிறைவு என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இந்த புதிய உலகத்திலே அந்த யோவான் காட்சியிலே கண்ட பொழுது அன்பானவர்களே அங்கு அந்த
அங்கு சொல்லப்படுகிறது, இதோ கடவுளுடைய உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. எனவே அந்த கடவுள் அவர்கள் மத்தியிலே குடிகொள்வார். அந்த கடவுள் அவர்களை விட்டு ஒரு நாளும் பிரிய மாட்டார். எனவே பாருங்கள், அந்த கடவுள் அன்பானவர்களே ஒரு புதியதொரு விதமாக நம்மத்தியிலே பிரசன்னமாக இருக்க போகிறார் அன்பானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த பிரசன்னம் நமக்கு மட்டுமல்ல, மாறாக இந்த பிரசன்னம் எல்லோருக்கும் இருக்கும் அன்பானவர்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லுவோம் கத்தோலிக்கம். கத்தோலிக்கம் என்று சொல்வது எல்லோருக்கும் பொதுவானது. எனவே இயேசு ஆரம்பித்த இந்த திரு அவை, இந்த விண்ணரசுக்கு அன்பானவர்களே எல்லா மக்களும் நிச்சயமாக வருவார்கள். அந்த விண்ணரசிலே அன்பானவர்களே உணவு உண்பார்கள். அங்கு நோய் இருக்காது, அங்கு வேதனை இருக்காது, அங்கு சாவி இருக்காது, அங்கு துன்பம் இருக்காது, அங்கு பழைய வாழ்க்கை இருக்காது என்று சொல்லி பிரியமான பிள்ளைகளே, யோவான் அற்புதமான காட்சி காணுவதை நாங்கள் இன்றைய 2வது வாசகத்திலே தியானிக்கின்றோம் அன்பானவர்களே. அன்பானவர்களே, இன்று பாருங்கள், இன்று நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்கள் பல்வேறுபட்ட அற்புதமான நிகழ்வுகள் அன்பானவர்களே நம்முடைய திரு அவையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, திருவை என்று சொல்லுகின்ற பொழுது எங்கோ நாங்கள் ரோமாபுரியை மட்டும் உற்று நோக்கக்கூடாது. பிள்ளைகளே, திரு அவை என்று சொல்லுவது நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய பங்கு சமுதாயம், என்னுடைய நாடு, இது எல்லாம் அன்பான பிள்ளைகளே இந்த திரு அவைதான். இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய திரு அவையிலே கிட்டத்தட்ட 140 கோடி கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய திரு அவையை வழிநடத்துவதற்கு அன்பான பிள்ளைகளே நமக்கு புதியதொரு திருத்தந்தை அவர்கள் தரப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த திரு அவை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு அற்புதமான அந்த அன்பு கட்டளையை அன்பான பிள்ளைகளே நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்விலே வாழுகின்ற பொழுது, இந்த அன்பு கட்டளையை நம்முடைய குடும்பங்களிலே வாழுகின்ற பொழுது, இந்த அன்பு கட்டளையை நம்முடைய பங்கு சமுதாயத்திலே வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அன்பானவர்களே நமக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் போகும். நாங்கள் தனிப்பட்ட முறையிலே குடும்பமாக சமூகமாக நாங்கள் சுமக்கின்ற எல்லா துன்பங்களுக்கும் அன்பான பிள்ளைகளே நல்லதொரு தீர்வு கிடைக்கும். ஆனால் பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் சந்திக்கின்ற, நாங்கள் சுமக்கின்ற எல்லா சிலுவைகளையும் எல்லா துன்பங்களையும் நாங்கள் அழுகையோடு சுமக்காமல் மாறாக அருளோடு சுமக்கின்ற பொழுது நிச்சயமாக பிரியமான பிள்ளைகளே நம்முடைய துன்பங்களும் இந்த மீட்பு பணியிலே பங்கேற்கின்றவர்களாக இருக்கும் அன்பானவர்களே. எனவே இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமாக. சிறப்பாக ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த விண்ணரசு அது தொடக்கமாக இருந்தாலும் நம்முடைய அன்பு வாழ்வு மூலமாக, நம்முடைய சாட்சிய வாழ்வு மூலமாக, நம்முடைய துன்பங்களை அருளோடு சுமத்துவதன் மூலமாக நிச்சயமாக இந்த விண்ணரசு நிறைவு பெற வேண்டும் என்ற இந்த நம்பிக்கையிலே நாம் எல்லோரும் இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் திருத்தூதர்களாக தொடர்ந்து வாழுவோம், தொடர்ந்து பயணிப்போம். கிறிஸ்துவுக்கு புகழ், மரியே வாழ்க. எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து
மனிதரானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தேர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிட்ட நாங்கள் இப்பொழுது நம்முடைய சுபங்களை, நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். உங்கள் பதில் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அன்பு குழந்தைகளாகிய திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் அன்பு கட்டளையின் பொருள் உணர்ந்து அவரின் அன்பில் இறுதி வரை நிலைத்து நின்று பிறரை அன்பு செய்து வாழும் வரத்தை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மோடு என்றும் பயணிக்கும் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் கலப்படங்களே பார்த்து பழகிய நாங்கள் களங்கமில்லாத கலப்படமற்ற அன்பை எங்கள் குடும்பங்களிலும் நாங்கள் வாழ்கின்ற சமுதாயத்தில் விதைத்து புதியதொரு விண்ணகத்தை இன்றே இவ்வையகத்தில் கண்டு மகிழ தேவையான அருள் வரங்களை அன்புடன் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு என்ற வார்த்தையின் பொருளே இறைவா. இன்று உலகில் நிலவும் மனித குலத்திற்கு எதிராக மனிதனின் அணு ஆயுத கண்டுபிடிப்புகள், பயங்கரவாதம் ஒழிந்து எங்கும் அமைதி நிலவ, பரிவினை நீக்கி ஒற்றுமையுடன் வாழ தேவையான ஞானத்தை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேபம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையிலே சொல்ல முடியாத நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு முன்பாக அமைதியிலே சொல்லுவோம். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, எங்களோடு கூட பயணிக்கின்றவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்மினாலே தத்தெடுக்கப்பட்டவர்கள். சிறப்பாக நீர் கொடுத்த அந்த அன்பு கட்டளை எங்களுடைய வாழ்விலே வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக இருக்கவும், விண்ணரசை கனவுகளை முழுமைப்படுத்துகின்ற மக்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மை நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் நம்முடைய வெள்ளன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வெல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உம்முடைய உன்னதமான ஒரே இறையல்பிலே பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உம்முடைய திருமுன் இடைவிடாது பிறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றுமே வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது சிங்கராயர், எங்கள் ஆயர் கர்தினால் மால்கம் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், 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 ஆமென். முற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற அவருடைய அமைதியை மற்றவர்களோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பே அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பாள் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. அன்பே அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பாள் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா. எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பாள் நெஞ்சம் ஆழச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி செய்யாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே. நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே. நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா.
அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பாள் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம்முடைய மக்களுடன் கனிவாக தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நம் ஆண்டவருடைய அன்பிலும் அவருடைய அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அன்பானவர்களே, இந்த தூய திருப்பலி நம்முடைய இல்லங்களை நாடி வந்து நமக்கு நிறைந்த ஆசீர்வாதம் தருவதற்கு உதவியாக இருந்த இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளாலும் செபங்களினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இறையாசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய ஆண்டவர் தாமே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனாய் படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனாய் படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இன்று வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தீராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில் தீராது